கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளின் தலைப்பு நேற்றைய தினத்தின் தொடர்ச்சி. பரிசுத்த வேதாகம வரலாற்றை கற்பதில் உங்களுக்கு விருப்பமா அல்லது பரிசுத்தரோடு வாழ்வதில் விருப்பமா? இதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. இன்று சிலர் பரிசுத்த வேதாகமத்தின் வரலாறை கற்பதிலேயே மிகுந்த ஆர்வம் கொண்டு இருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் உள்ள வரலாறை கேட்டோம். இப்பொழுது யாத்திராகமத்தில் மோசையை பற்றியோ யோசுவாவை பற்றியோ அல்லது அங்கே நடந்த அற்புதங்களை பற்றியோ எரிகோவை பற்றியோ அந்த ராஜாக்களை வென்றதை பற்றியோ கானானை பற்றியோ மோசே வனாந்திரத்தில் நடந்த அந்த சரித்திரத்தை பற்றியோ நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் உள்ள சரித்திரங்களையோ ராஜாக்களின் சரித்திரங்களையோ தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகங்களையோ தொடர்ந்து வரக்கூடிய புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றையோ அந்த இருண்ட கால வரலாற்றையோ சதுசேயர் பரிசேயர் என்று சொல்லக்கூடிய வேதப்பாரகர் போன்ற அந்த சரித்திரங்களையோ சீடர்களின் சரித்திரங்களையோ கற்றுக்கொள்வது நல்லது. அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அனைத்தும் இந்த காலகட்டங்களில் தேவனுடைய கிருபை என்று சொல்லலாம். அந்த செல்போன் மிகவும் மோசமாக இருந்தாலும் நம்மை பாவத்திற்குள்ளாக வழிநடத்தினாலும், ஆனால் இந்த மோசமான உலகத்தில் பாவத்தை வென்று வாழ எப்படி முடியுமோ அப்படியே அந்த செல்போனை நாம் வென்று வாழ முடியும். அந்த செல்போனுக்குள்ளாக அனைத்து சரித்திரங்களும் அடங்கி இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவையான சமயத்தில் பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள நாம் வேதாகம சரித்திரங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அனுபவபூர்வமான வார்த்தைகள் வாழ்க்கை இந்த செல்போனுக்குள்ளாக இல்லை. இந்த அனுபவபூர்வமான வாழ்க்கையை வாழவே நாம் பிரசங்கிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்போது கற்றாலும் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, அது எச்சரிப்பின் வசனமாக எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டிலே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். அது பெண் பிள்ளை என்று மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொருந்தும். எப்போது கற்றுக்கொள்கிறோம், ஆனால் சத்தியத்தை அறிந்து உணர முடியாமல் இருக்கிறோம். அந்த சத்தியத்தை அறிவதென்றால் அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய அனுபவத்தை கொண்டு, அனுபவம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு இணைந்து பரிசுத்தரோடு இணைந்து நாம் வாழும் பொழுது அவர் நமக்கு கற்றுத் தருகிறார், அனுபவத்தை தருகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து இந்த வேத தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை. என்று நான் தேவனோடு நெருங்கி இருக்கிறேனா? அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறேனா? அவர் என்னோடு இருக்கிறாரா? நான் பரிசுத்த வேதத்தை நான் தியானித்திருக்கிறேனா? பாவத்திற்கு பயந்து பரிசுத்தத்திற்காக வாடுகிறேனா? பாவத்தை எதிர்த்து வாழ கிருபை பெற்றிருக்கிறேனா? பிறரை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேனா? நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேனா? நம்மை பகைக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேனா? நமக்கு சத்துருக்களை நாம் சிநேகித்தவர்களுக்கு உதவி செய்கிறேனா? அவர்களுக்காக ஜெபிக்கிறேனா? இதுதான் கிறிஸ்தவ பண்பு, கிறிஸ்துவின் சிந்தை. நம்மை எவ்வளவாக நேசித்தார் என்பதை நாம் அறிந்து நாம் உணர்ந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்கும். இதுதான் தேறிய கிறிஸ்தவ வாழ்க்கை. வரலாற்றை கற்றுக்கொள்வது நல்லதுதான், ஆனால் அதிலேயே மூழ்கி இருக்க வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய திருச்சபையிலே உங்களுடைய போதர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு வரலாற்றை நாங்கள் எப்படியோ கற்றுக்கொள்கிறோம், அனுபவபூர்வமாக எங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும், எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.